அது கோயில் திடீர்னு வந்து எந்த ஒரு தப்பு இல்லை, திடீர்னு எழுந்திரிச்சாங்க. எல்லாம் வந்து அது பக்கத்தில் வந்து காசு வாங்கிட்டு இதுமாதிரி பண்ணிக்கிறாங்க. ஒரு நபருக்காக காசு வாங்கிட்டு இதுமாதிரி கோயிலை வந்து விட்டாங்க. இந்த கோயிலை இடித்ததுக்கு நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா? இப்போது கோயிலை இடித்தாங்க, வந்து கேட்டோம் தான். சாமி சிலை வந்து புல்டோசர் வந்து இடித்தாங்க. சாமி சிலை வந்து தத்து நிறுத்தும். எல்லாம் ஊர் ஜனம் எல்லாமே சேர்த்து தத்து நிறுத்தும். தேவையில்லாத வந்து சில இந்த கார்பரேஷன் கவுன்சிலர் வந்து என்ன பண்ணிடுறாங்க. கவுன்சிலர் எந்த கட்சி? டிஎம்கே பார்த்து. 100 வருஷமா இருக்குதுங்க. நாங்கள் அந்த கோயிலை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். வேற எதுவும் கோயில் கிடையாது. அதை வந்து அன்னைக்கு இடிச்சு விட்டுட்டாங்க. போலீஸ் எல்லாம் வந்து அப்படியே இடிச்சு விட்டுட்டாங்க. அராஜகம் பண்ணாங்க. ஒருத்த வந்து ஆனந்தன்றவன் வந்து தீ குடிச்சுட்டா. கிருஷ்ணால 5 லிட்டர் கிருஷ்ணால எடுத்து ஊட்டிக்கினா. ஜெயக்குமாரி ஆனந்தனையும் அரசு பண்ணிட்டாங்க. நாங்கள் பயன்காட்டே வந்தோம். ஒரு இந்து கலாச்சாரத்தில் வந்து சாமி கும்பிட்றவங்க வந்து புல்டோசர் வச்சு சாமி வந்து இடிக்க மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ காயப்பத்தி அவ்வளோ மக்களை இவ்வளோ காயப்பத்திலாம் வந்து சிலையை வச்சாங்க புல்டோசர் வச்சு. அதனால தான் நான் வந்து எல்லாம் ஓடி போய் அந்த புல்டோசர் வந்து ஸ்டாப் பண்ணி பாருங்க. பேர் என்னப்பா? என்ன பண்ணாங்க? அடிச்சாங்க சார். லைன் ஃபுல்லா சவுறு சார். ஃபுல்லா சவுறு. அது உள்ள இருந்து யாருக்கும் ஒண்ணும் காயம் இல்ல. வீடு எரிஞ்சு டேங்க் வர நேரம் எல்லா லேடிஸ்லாம் எரிஞ்சு 3 நாள் பொறுத்து இந்த சுனாமி வந்தது சார். இது எரிஞ்சு 3 நாள் பொறுத்து சுனாமி வந்தது. இது வந்து பேப்பர்ல எல்லாம் கூட வந்தது. இங்க எரிஞ்சது ஃபுல்லா எரிஞ்சது. ஒருத்தருக்கும் ஒண்ணும் ஆகல சார். அந்த கோயில் தான் சார், அந்த நாகத்தம்மா அந்த சாமிங்க தான் எங்களை காப்பாத்திருந்தது சார். இப்போ அந்த சாமியே எடுக்கணும்னு அதையும் சொன்னோம். இவ்வளவு வீடு எரிஞ்சது சார், நாங்க இதை தான் காப்பாத்துச்சு இந்த சாமி நானா கூட அவங்க கேட்கல. ஆகணும்னு நின்ட்டாங்க சார் ஆச்சு. ஆனா உயிருக்கு யாருக்கும் ஆபத்து இல்லை. ஒருத்தர் கூட ஒரு சின்ன காயம் கூட கிடையாது. பொருளோ நகையோ பணமோ எல்லாம் போச்சு. பாத்திரம் கத்திரம் அதெல்லாம் போச்சு. 3 மாசம் நாங்க ரோட்லயே உட்காந்துருந்தோம். இது கட்டி ரெடி ஆகிற வரைக்கும் நாங்க ரோட்ல உட்காந்துருந்தோம். அப்ப ஆனோன்னா அப்ப அந்த மாதிரி ஆயிருக்கல சார். நான் கேட்டேன் சார், ஒரு ஊருன்னா எல்லாருமே கேட்டேன். அந்த ஒரு ஊருன்னா ஒரு போகாது பப்ளிக் பேச்சு ஒருத்தர் கூட எடுக்கல. நாட்டில் இந்த சாமி கும்பிட கூட சுதந்திரம் இல்லை. அப்புறம் என்ன இருக்கு? எந்த ஒரு இதுல